Branch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். வணக்கம், நான் லக்ஷ்மி. எனக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. மற்றும் எனது வழக்கை நேர்மையாக விசாரித்த காவலர்களுக்கும் மற்றும் நீதிமன்ற நீதிபதி அவர்களுக்கும் நன்றி. மேலும் எனக்காக ஆதரவு கொடுத்த பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனக்காக ஆதரவளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயோ, என்ன பண்ணுறது இல்லை, கோர்ட்டு வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டலே. நான் எவ்வளோ முளமாரித்தனெல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் ஒரு பயலும் எனக்கு கண்டுக்கல. இவ ஒருத்தி தான்ப்பா நம்மளை அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். என்ன பண்ணலாம், ஏதோ பண்ணி பார்ப்போம். ஏலே, அந்த அந்த ஒருத்தன் இருப்பானே, அவனுக்கு கூப்பிடு. ஏய் வாடா, இங்கே வாடா. சொல்லுங்க. அண்ணன் வந்து ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்து சொல்லு. சரிங்க. அதை நீ என்ன பண்ணுற அப்படின்னா, பைத்தியக்காரத்தனமாக பண்ணாமல் அண்ணன் சொன்னதை அப்படியே செய்யணும். புரியுதா? அண்ணன் வந்து ஒரு கிணத்துல குதின்னு சொன்னாலும் குதிக்கணும். அப்படி இருக்கணும் தும்பிகள் எல்லாமே. சரியா? சரி. நான் என்ன சொல்கிறேன், நம்ம லக்ஷ்மி அவங்க இருக்காங்க இல்லையா? ஆமாங்க. அவங்கக்கிட்ட ரகசியமாக போய் யாரு கண்ணிலையும் படக்கூடாது. புரியுதா? அங்கே ரகசியமாக போய் அண்ணன் சொல்கிறது சொல்லிடு. சரிங்க. இந்த கோட்டு அதெல்லாம் வேணாம்னு சொல்லிடு. சரிங்க. அங்கே பேசி நல்லா மனசை தொடுற மாதிரி பேசணும். எப்படி பேசணும்? மனசு தொடுற மாதிரி பேசணும். அப்படி பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு வா. சரி. உனக்கு ஒரு போஸ்டிங். எப்படி போயிடுமாண்ணா? இந்த மாதிரி இந்த கேள்வி மயிரெலாம் பண்ணுங்க, என்கிட்ட கேட்கக்கூடாது. அண்ணன் சொன்னா சொன்னது. சரி, போய் சொல்லணும். ஓ பார்ப்போம், தூது அனுப்பி பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவளை வச்சுக்கிட்டு. 12 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தப்பு இப்படி வந்து நிற்கும்னு எனக்கு. இங்கே பாரு சேட்டை, நானே ஏகப்பட்ட டென்ஷனில் இருக்கேன் ஏற்கனவே. இங்கே பாரு, சும்மா அங்கே அப்படி நடந்துச்சு இங்கே இப்படி நடந்துச்சுன்னா சொல்லாத என்கிட்ட, வெறுப்பாயிடு வேணாம். அங்கெல்லாம் ஒன்று நடக்குங்க. நான் தானே பண்ணி விட்டேன். என்ன பண்ண, மறுபடியும் ஏதாவது 2 பொண்ணு ஏதோ லேடிஸ் மேட்டரா? அதெல்லாம் இல்லைண்ணே. என்ன அதானே, எல்லாம் அவ்வனால வந்தது. அவளை ஒழிச்சா யாரை சொல்லிட்டு இருக்க இப்போ நீ? வேற யாரு? லக்ஷ்மி தான். லக்ஷ்மி ஏன்டா ஏற்கனவே அவளை பாரு, இங்கே பாரு தொட்டு போடுறான். என்னன்னு இப்படி அடிக்குது? பயமா, அதுவும் எலெக்ஷன் டைமில். மற்ற டைமில் அண்ணன் வந்து அதெல்லாம் சமாளிச்சிடும். இப்போது எலெக்ஷன் உன் தம்பி நான் இருக்கேன்ல, அவளை வச்சு செஞ்சுட்டேன். இதுக்கப்புறம் பக்கமே வர மாட்டான். என்னடா செஞ்ச? என்ன செஞ்ச? அவளை எதிர்த்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் சேட்டை. நம்ம அண்ணன் சைமன் அண்ணன் மேலே ஒருத்தர் வந்து வழக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம அண்ணன் வந்து டைரக்ஷன் பண்ணுறப்போ அவங்க வந்து ஒரு நடிகையாக இருந்தாங்க, சரிங்களா? அப்போ வந்து அவங்களுக்கு நம்ம அண்ணன் மேலே ஒரு காதல், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தனிப்பட்ட முறையில் காதல்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அண்ணனுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. அவருக்கு டைரக்ஷன், நம்ம மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அபிப்பிராயம். கடந்த பல வருஷத்துக்கு முன்னாடி 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சா அப்படின்னு சொல்லி அந்த வழக்கில் கேட்டிருக்காங்க. ஆச்சு. ஆமாம். என்ன அப்படின்னாக்கா, நம்ம சைமன் அண்ணனுக்கு தனியாக கல்யாணம் ஆச்சு, அதே மாதிரி அந்த லட்சுமி அவங்களுக்கு தனியாக ஆச்சு. நம்ம சைமன் அண்ணனுக்கு பார்த்திங்கன்னா 2013 கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது, ஒரு குடும்பமாக சந்தோஷமாக இருக்காங்க. கடந்த 10 வருஷமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ ரீசெண்டாக இந்த லட்சுமி அவங்க பார்த்தீங்கன்னாக்கா, அந்த டைமில் அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை. என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, அவங்க ஜஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் மட்டும்தான் ஆச்சு. அதுவும் ஸ்டாப் ஆகி, அதுவும் ஒரு வழியாகி ஒரு 10 வருஷமாக கொஞ்சம் இதாகிடுச்சு. அந்த ஒரு 10 வருஷம் கேப்பில் கொஞ்சம் மனதில் குன்றி நம்ம அண்ணன் மேலே அந்த பழைய கதை அதெல்லாம் எடுத்துன்னு வந்து இப்போ அண்ணனை தாக்கி ஆகணும். ஏன்னா இவர் சந்தோஷமாக இருக்கார் இல்லையா? எப்படி சந்தோஷமாக இருக்கலாம், தப்பு இல்லையா அப்படின்ற ஒரு நல்ல மனசோட நம்ம அண்ணன் மேலே ஒரு வழக்கை போட்டாங்க. அந்த வழக்கு தான் இப்போ நடந்துட்டுருக்கு. இப்போ என்னன்னாக்கா, அவங்க வழக்கு போடுறாங்க, ரத்து பண்ணுறாங்க, வழக்கு போடுறாங்க, ரத்து பண்ணுறாங்க. இதே ஒரு 2-3 தடவை நடந்துச்சு. இப்போ போன வருஷம் என்ன போட்டிருக்காங்கல்ல, நம்ம அண்ணன் வந்து சில பேட்டிகள் கொடுப்பாரு. என்ன பேட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம சமுதாயத்தில் இருக்கிற தப்பான விஷயங்களை வந்து எடுத்து சொல்லுவார்.
இல்லையா? அந்த எந்த பேட்டியாக இருந்தாலும் அந்த பேட்டிக்கு அகைன்ஸ்டாக தான் வந்து அவங்க ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, லட்சுமி வந்து ஒரு மனநல பாதிக்கப்பட்ட நோயாளி. பார்த்தியா தம்பியோட தத்துருவத்தை? அவன் உன் பக்கத்தில் வருவான்னு நினைக்கிறேன். என்னடா இது? சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்கவா? இது இதுக்கப்புறம் பாரு உன் வழியிலேயே வர மாட்டான். எல்லாம் தம்பியோட இதுன்னு. ஒரு பைத்தியக்காரப்பில்லை. யாரை கேட்டா இந்த வீடியோலாம் போடுறீங்க? அவன் ஏற்கனவே அப்படி பண்ணுறான். என்ன நீ எல்லாம் ஆங்க நம்ம கட்சியில் இருக்கிற ஒரு பையன். இப்போதான் நம்ம தம்பி உன்னை நான் அன்னைக்கு காலையில் அனுப்புனேன். அவன் தான் நீ. என்ன ஆச்சு? பேச முடியாது. அங்க பாரு. என்ன பண்ணா அண்ணி அண்ணியா? வாப்பா வாப்பா வாப்பா. அண்ணன் சைமன் அண்ணன் அந்த கோட் விஷயமா உங்ககிட்ட அந்த கோட். ஒரு நிமிஷம். அண்ணி அந்த அண்ணன் உங்ககிட்ட கோட் விஷயமா கொஞ்சம் பேச சொன்னாரு. இது சைமனா? ஆமாங்க. ஏய் சைமன் உனக்கு இருக்குடா, வச்சுக்கிறடா. நல்லா பார்த்தல. நான் நேரா நல்லா ஒழுங்கா தானே போனேன். போயிட்டு போது அண்ணி என்ன பண்ணாங்க, நல்லா வரவேற்றாங்க. பார்த்துட்டு நல்லா கூப்பிட்டாங்க. உள்ள போய் நல்லா சிரிச்சு பேசும்போது திடீர்னு ஒரு ஃபோன் நோண்டி இருந்தாங்க. ஃபோன் எடுத்தாங்க, பார்த்தாங்க. பரதேசி பையில ஒரு தெரிச்சு அடிச்சு முடிச்சுட்டு சமாதானம். அவளோட கோவலாம் போயிடுச்சா? இல்லைண்ணே. ஃபோன் எடுத்து உள்ள போனாங்கண்ணா. ஃபோன் எடுத்துனா? ஆமாங்கண்ணா, ஸ்பீடா போனாங்க உள்ள. வீடியோ எதாவது போட்டுருக்காங்க பாரு. வீடியோ எதாவது போட்டுருக்காங்க பாரு. ஹாஸ்பிட்டல் போறேண்ணே. கூடிய சீக்கிரம் நானும் வருவேன்னு நினைக்கிறாங்க. ஏய் ஏய் வா இங்கே வா. ஏய் இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பேரை பேசியிருக்கோம்? நிறைய பேசியிருக்கேன். என்னென்ன பேசியிருக்கோம்? எவ்வளோ பேசியிருக்கேனே கணக்கில். அப்போல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா? சாச்சா அப்போல்லாம் நீ இந்த மாதிரி வீடியோ ஏதாவது போட்டிருக்கியா? இல்லைண்ணே. இந்த வீடியோ போடணுன்னு அவசியமா உனக்கு? அதுவும் இந்த நிலைமையில? இல்லைண்ணே, நீங்கள் ரொம்ப சோர்வாக இருந்தீங்க, மனசு உடைஞ்சு போயிருந்தீங்க. உங்களை பார்க்க என்னால் முடியலண்ணே. அட எப்பா என்னடாப்பா இப்படி நடிக்கிறான் இவன்? அதனால தானே முடிச்சு விட்டு அவ்வளோதான் முடிச்சு விட்ட. அவள் சும்மாவே ஓன்னு பேசினப்பா. அவ்வளோதான் முடிஞ்சு. உங்களை சந்தோஷப்படுத்துறாங்க. அந்த கோர்ட்டில் கொஞ்சம் நெஞ்சம் வந்து ஒரு சான்ஸாவது இருந்திருக்கும். இப்போ நீ பண்ணல ஒரு விஷயம் போயிடுச்சு. போ போ பொண்ணு போ. இவ்வளோதான் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? அது வந்து இனிமே வந்து இந்த சில்லற பயல்களை நம்பி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. களத்தில் அண்ணனே இறங்கணும். எதுக்கோ யோசிச்சு பார்ப்போம். எப்படி என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்ப்போம். அது பொண்டாட்டி மாமனை நீ ரொம்ப நல்லவன் நினச்சிக்காத. ரொம்ப நல்லவன். இது விஜி, நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு எதுக்கு இந்த கோர்ட்டு கேஸ்லாம்? இப்போ வந்து நான் வந்து அந்த நாம்ஜி பிரிஷ் கட்சியோட தலைவர். ஏய் என்ன ஏக்கமா? வா இப்படி வா இப்படி வா. நான் வந்து அந்த கட்சி தலைவர். இப்போ எனக்கு குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய இருக்கு.
சரி நான் அங்கே பார்த்துக்கிறேன். என்ன சைடாக பார்த்துக்கிறேன். எது சைடா சண்டை சைடா சைடா. ஐயோ ஐயோ ஐயோ. ஐயோ அவன் நாங்க கோவை சரலா மாதிரி அடிக்கிறா. இதெல்லாம் வேலைக்காகாது. நான் இனிமே இவனுங்களே அனுப்பிடுறேன். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+இல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.